Hi everyone. இன்று நாம் புகைத்தலும் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை பற்றி பார்க்கிறோம். புகைத்தலை ஒரு அடிமைத்தனமாக WHO, அதாவது உலக சுகாதார ஸ்தாபனம் 1988ஆம் ஆண்டு வரிசைப்படுத்தியுள்ளது. இதை டொபாக்கோ டிபெண்டன்ட் சிண்ட்ரோம். புகையிலை பயன்பாட்டை கைவிடுவதனால் தான் நாம் அதிலிருந்து விடுபட முடியும். அதாவது ஒருவர் தானாக நினைக்க வேண்டும், நாம் அதை நிறுத்த வேண்டும் என்று. அப்படியான நிலையில்தான் நாம் அதை ஒழிக்க முடியும். நிக்கோட்டின் ஒரு தூண்டியாகும். அது மூளையில் செயற்பட்டு அவர்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. உண்மையான மகிழ்ச்சியை, ஆர்டிஃபிஷியலான மகிழ்ச்சியை நரம்பு மண்டலங்கள் ஏற்படுத்துகின்றது. அதே வேளையில் இந்த நிக்கோட்டின் தாக்குதத்தால் இதய துடிப்பு அதிகரிக்கின்றது, இதயத்தில் செல்லும் இரத்தம் அதிகரிக்கின்றது, இரத்த அழுத்தம் அதிகரிக்கின்றது. அதே வேளையில் இரத்த குழாய்கள் சுருக்கமடைகின்றன. ஆக்சிஜன் ரத்தத்தை கொண்டு சென்று ஒவ்வொரு அங்கங்களுக்கும் வழங்குகின்றது. ஆனால் இது ஆக்சிஜன் அளவு குறைந்து கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரிக்கிறது. பாரிய ரத்தம் விநியோகிக்கின்ற மயிர்த்திரை குழாய்கள் சொல்ல, அதாவது பெரிய இரத்த குழாய்கள் இறுதியில் மயிர்த்திரை குழாய்கள், அதாவது கேபிலரிஸாக மாறி ஒவ்வொரு ஓவன்ஸுக்கும் அது இரத்தத்தை வழங்குகின்றது. அந்த மயிர்த்திரை குழாய்களிலும் இது மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. அதாவது இரத்த குழாய்களில் எலாஸ்டிசிட்டி காரணமாக, தனது விரிவடைகிற தன்மை, சுருங்கும் தன்மை, வளையும் தன்மை காரணமாகத்தான் அது இயல்பாக இயங்கிக் கொண்டு இருக்கும். இதனுடைய நிக்கோட்டின் தன்மையானது அதனுடைய இயல்பு தன்மையை மாற்றி அதை இறுக்கமடைய வைக்கின்றது. அதனால் அதனுடைய வளைவுத்தன்மை, எலாஸ்டிசிட்டி தன்மை குறைவதனால் அது பாரிய விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. இரத்தத்தின் அளவுகளை குறைத்து அது சப்ளை பண்ணுகின்ற அந்த ஓவன்ஸில் இரத்த கட்டிகளும் உருவாக்கப்படுகிறது. இதனால் தான் உங்களுக்கு பல்வேறு விதமான விளைவுகள் ஏற்படுகிறது. மனப்பாடியும் பார்க்க ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், பாரசவாதம் போன்ற பல்வேறு விதமான நோய்களுக்கும் இது காரணமாக அமைகிறது. அடுத்ததாக இந்த புகையிலையில் டார் என்று சொல்லப்படுற ஒரு கெமிக்கல் உள்ளது. அது புகையிலையை எரிக்கும் பொழுதுதான் அந்த புகையில் தான் அது உருவாகிறது. ஆகவே புகையை எடுக்கும் பொழுது அந்த டாரானது இரத்தத்துடன் கலந்து அது காசினோஜனாக மாற்றப்படுது. காசினோஜன் என்று சொன்னால் அனைவருக்கு தெரிந்தது. காசினோஜன்ஸ் உடம்பில் பல்வேறு இடங்களில் புற்றுநோயை ஏற்படுத்துகின்றது. இந்த காசினோஜன். ஆகவே இந்த டார் காசினோஜனை உருவாக்குகின்ற தன்மை இல்லை. உதாரணமாக மோர்ஃபின், ஹெரோயின் போன்ற நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸுக்கு ஆன்டகனிசம், அதை எதிர்த்து தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற மருந்துகள் இருக்கின்றது. அதை மேக்சிமம் சொல்வார்கள். ஆனால் நிக்கோட்டினுக்கு இதுவரை மருந்துகள் இல்லை. அதாவது சிகரெட்டில் அந்த புகையிலையில் உள்ள நிக்கோட்டின் என்ற மருந்துக்கு ஆன்டகனிஸ்ட் எதிர்ப்பு வகை எதிர்வினையை ஏற்படுத்துகின்ற அதை குறைக்கின்ற மருந்துகள் கிடைக்காது. வகையில் சிகரெட் புகையில் 4000க்கும் மேற்பட்ட நஞ்சு பொருட்கள் இருக்கின்றது. வெளியில் வரும் பொறுமையை பாதிக்கின்றது. அதனால் அவர்களுக்கு சுவாசப்பையுடைய சிற்றறைகள் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு சுவாசப்பை டேமேஜ் ஆகுது. அது எம்பிசிமா என்று சொல்லுவோம். அதே நேரம் அஸ்மா போன்ற வியாதிகளும் ஏற்படும். அஸ்மா, எம்பிசிமா ரெண்டுமே ஓரளவுக்கு ஆல்டர்னேட்டிவாக வரலாம். புகையிலையை விட எரிகின்ற புகையிலும் கூடுதலாக நச்சுத்தன்மை உள்ளது. அதாவது நாம் சிகரெட்டில் ஸ்மோக் பண்ணும்போது நச்சுத்தன்மை கூடும். இந்த புகைப்பழக்கமானது இளைய சமுதாயத்தை பாதித்து அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய ஆற்றல் எல்லாவற்றையுமே மழுங்கடிக்கின்றது. அதே வேளையில் இந்த புகையிலை நிலைப்பரப்பில் பொலோனியம் என்று சொல்லப்படுகின்ற உலோகம் இருக்கின்றது, வெளியிடும். அது நாம் இழுக்கும் பொழுது அதுவும் புற்றுநோயை ஏற்படுத்துகின்றதற்கு வந்தது. வழக்கமானது மாணவர்களிடையே அவர்களுடைய அறிவு ஆற்றலை மழுங்கடிக்க செய்து அவர்களுடைய உள்ள வளர்ச்சியை, ஆளுமை மற்றும் ஆற்றலை மழுங்கடிக்க செய்கின்றது. அதே வேளைகளில் குற்றங்கள் செய்ய தூண்டியாகவும் அமைகின்றது. கொடுமை செய்வதற்கு அவர்கள் பயப்பட மாட்டார்கள். மனித நேயம், அன்பு, கருணை என்பவற்றை எல்லாம் அவர்கள் மறந்து மனமும் உடலும் மறத்தவர்களாக மாறுகிறார்கள். அடுத்ததாக இந்த புகைப்பழக்கத்தினால்
எங்கள் உடம்பில் எல்லா organs-ம் பாதிக்கப்படுகிறது. முக்கியமாக இருதயத்தில் இதயத்துக்கு செல்லும் இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் ஏற்படுகிறது. மாரடைப்புன்னு சொன்னாங்க. அதனால் உடல் உயிரிழப்புகள் திடீரென ஏற்பட சாத்தியமுள்ளது. அதற்கும் காரணம் இந்த நிக்கோட்டின் இந்த ரசாயனத்தில் இரத்த குழாய்களிலே பாதிப்புகளை ஏற்படுத்தி அந்த அமைப்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. வலி என்று அது அஞ்சைனான்னு சொல்லுவோம். அதாவது இரத்த குழாய்கள் அடைக்கும் ஆரம்ப நிலையாக இருக்கும். மறுபடி இன்ஃபாக்ஷன் லேட் ஸ்டேஜ் ஆரம்ப அஞ்சைனான்னு சொல்லுவோம். அந்த அஞ்சைனாவில் கூடுதலாக வேலை செய்யும் பொழுது எக்ஸைட் பண்ணும் பொழுது நாம் நெஞ்சு வலி இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது அது போயிடும். அந்த நெஞ்சு வலியானது நடு நெஞ்சிலிருந்து இடது கைப்பக்கமாக பரவும். கழுத்து தோள்பட்டை கழுத்து போன்றவற்றுக்கு அது ரேடியேட் பண்ணி அதை வைத்து நாங்கள் உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணுவோம். இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு அவர்களுக்கு அந்த கால் விரைப்பாகவும் வலியும் ஏற்படுகின்றது. அது இன்டர்மிட்டன்ட் கிளவுடிஃபிகேஷன் என்று சொல்லுவது. அதனால் அவர்களுக்கு குறிப்பிட்ட தூரம் நடந்தவன் அவர்கள் இடையே ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ அதுக்கும் காரணம் முக்கியமாக சிகரெட் மட்டும்தான். அடுத்ததாக மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்கள் அடைப்பினால் பாசவாதம் அதாவது ஸ்ட்ரோக் ஏற்படுகிறது. அதன் பொழுது மூளைகள் பக்கம் செயலிழந்து போவதனால் அது சப்ளை பண்ணுற அந்த உடல் பாகங்கள் எல்லாம் செயலிழந்து செல்கின்றது. இதனால் பெர்மனண்டாகவே அவர்களுக்கு இந்த நடக்க முடியாத நிலை பல பக்கங்களில் இருக்கலாம். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் முக்கியமாக புகைப்பழக்கம் இருக்கின்றது. வேறு காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இதுவும் அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. அடுத்ததாக இந்த புகையினை நாம் வாயில் வைத்து இருக்கும் பொழுது வாயிலே புற்றுநோய் ஏற்படுவதற்கு வாயின் பகுதியில் புற்றுநோய் அதேவேளை தொண்டை புகைவலை தொண்டை அதேவேளை இறப்பையில் உணவு கால்வாயில் முக்கியமான பகுதியாக இறப்பை இருக்கிறது. இந்த இறப்பையில் வருது. அதை நாம் அநேகமானவர்கள் அதை வெளியேற்றும் போது கஸ்ட்ரைட்டிஸ் என்று நாங்கள் யோசித்து அதுக்குரிய மருந்துகளை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் உண்மையே அது சில வேளைகளில் கஸ்ட்ரைட்டிஸ் ஸ்டேட்டில் இருந்து கேன்சராக மாறலாம். ஆகவே அதை தகுந்த வைத்தியர்கள் பார்த்து அதை டயக்னோஸ் பண்ணி அதுக்குரிய மருந்துகளை எடுப்பது சிறந்தது. அதை நாங்கள் மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது அது லேட் ஸ்டேஜுக்கு போய் அதை குணப்படுத்த முடியாத நிலைக்கு சென்றுவிடும். ஆகவே இறப்பை புற்றுநோய் எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த இறப்பை புற்றுநோய் இந்த படத்தை பார்க்கலாம். அதே வேளைகளில் இந்த பொலோனியம் என்ற உலோகத்தின் கதிர்வீச்சுகள் ரத்தத்தினூடாக சென்று சிறுநீர்ப்பை அதாவது பிளாடர் சொல்லுவோம். சிறுநீர்ப்பையிலும் தாக்கத்தை ஏற்படுது. அதிலும் கேன்சர் ஏற்படுத்துகிறது. ஆகவே இது உடலில் எல்லா பாகங்களிலுமே பாதிப்பு அப்படின்னு சொல்வது உண்மை. சுவாசப்பை புற்றுநோய் எடுத்துக்கோங்க. சுவாசப்பை லங்ஸ் கேன்சர் அதுக்கு மெயின் ரீசன் 90% ஆஃப் கேன்சருக்கு காரணம் சிகரெட் ஸ்மோக்கிங். கேன்சர் பேஷண்ட்ஸு 95% ஸ்மோக்கர்ஸாக இருக்கும். இது 5% வேறு சில காரணங்களால் வரலாம். அந்த கேன்சர் நாங்கள் அதை ஏர்லி ஸ்டேஜில் வேறு சிம்டங்களை வைத்து கண்டுபிடிக்க முடியும், டயக்னோஸ் பண்ணுவோம். ஆனால் லேட் ஸ்டேஜில் இந்த எக்ஸ்ரேயிலும் லேட் ஸ்டேஜில் தான் நான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆரம்ப நிலையில் எக்ஸ்ரேக்கு செய்ய மாட்டோம். சில நேரங்களில் சளியுடன் ரத்தம் வரலாம். நீச்சல் கஷ்டங்கள் பல்வேறு பிரச்சனைகள் ஆரம்ப நிலையில் இருக்கலாம். அதே நேரம் லங்ஸில் அந்த சிற்றறைகள் இருக்கும். அந்த சிற்றறைகளிலே இது மாற்றத்தை ஏற்படுத்தி எலாஸ்டிசிட்டி குறைக்கிறது. எலாஸ்டிசிட்டி தனியாக குறைக்கிறதுனால அதனுடைய வெளிப்பாடு குறைவடைந்து ஸ்டிஃப் ஆகும். அதே என்டிஜிமான்னு சொல்லுவோம். அந்த என்டிஜிமா அண்ட் அஸ்மா ரெண்டும் ஆல்டர்னேட்டிவாக ரெண்டு மாறி வரலாம். அதாவது உயிர்ப்புகள் வரைக்கும் அஸ்மாட்டிக் என்டிஜிமா வரும். ரெண்டுமே மூல காரணமாக. அதே வேளைகளில் பெண்கள் புகைப்பது மிகவும் ஆபத்தான கர்ப்பிணி தாய்மார்கள் அவர்களுடைய வயிற்று சிசுக்கள் வளர்ச்சி குறைகின்றது. அவர்களுடைய புறப்பிரசவம் இருக்கிற சந்தர்ப்பங்கள் ஆகவே பெண்கள் புகைப்பதை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. இதை விட எத்தனையோ வகையான நோய்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு
அது ஒரு மிகப்பெரிய லிஸ்டாக அந்த நோய்கள் இருக்கின்றது. கண் பார்வை குறையலாம், ஆண்களிலே விந்து அணுக்களின் அளவு விந்து அணுக்களின் எண்ணிக்கை குறைவானால் மலட்டுத்தன்மை ஏற்படலாம், அழுத்தத்தன்மைகள் ஏற்படலாம். இவ்வாறு அதற்கு எண்ணிக்கை இல்லை என்று சொல்லிக்கொண்டே. மதுவும் போதை மருந்தும் அருந்துபவர்களை மட்டும்தான் தாக்கும். ஆனால் புகையோ பிடிப்பவரையும் அவருக்கு அருகில் உள்ளவர்கள் கூட பாதிக்கின்றது, கொள்ளும் தன்மை உடையது. இதை பேசிவ் ஸ்மோக்கிங் சொல்லுவோம். பேசிவ் ஸ்மோக்கிங்னா பக்கத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அவர்கள் ஸ்மோக் பண்ணுவாங்க. அந்த இவர்களுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றதோ அதே விளைவு அவர்களுக்கு விளைவுகளில் அவர்களுக்கு அதை விட கூடிய பாதிப்புகள் இருக்கலாம். குழந்தைகளுக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. ஆகவே பெற்றோர்கள் கூடிய பயணம் செலுத்துவது சிறந்த. இதற்காக உலக நாடுகளிலே பொது இடங்களில் பொது போக்குவரத்துகளில் நாம் புகைப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. இதுதான் இதுக்கு காரணம், முக்கிய காரணம் இந்த பேசிவ் கருத்திருக்கிறது. அதே வேளைகளில் இந்த புகைப்பழக்கமானது ஐரோப்பிய நாடுகள், அதாவது மேற்கத்திய நாடுகளில் 10-20% குறைந்து வருகின்ற வேளையிலே இந்த இடங்களில் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் 90% அதிகரித்துள்ளது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. புகை பிடிப்பதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். முக்கியமாக புகைப்பிடிக்கும் நண்பர்களின் உறவுகளை தெரிவிக்க வேண்டும். வீட்டில் இருக்கும் புகைப்பான்கள் எச்சங்களை நிறைய அகற்றிவிட வேண்டும். போதைப் பொருள் புகைத்தலுக்கு எதிராக உள்ள சிந்தனையாளர்களுடன் நட்பை விட்டு அவர்களுடைய மன்றங்கள், அவர்களுடைய இயக்கங்கள் அல்லது மன்றங்களில் நாம் ஒரு அங்கத்தினராக சேர்ந்து புகைத்தலுக்கு எதிரான கருத்துக்களை நாமே மற்றவர்களுக்கு வழங்குவதன் மூலம் நாம் அடுத்ததாக நாம் இப்போது புகைப்பதில்லை என்பது எல்லோருக்கும் பகிரங்கப்படுத்தும், பப்ளிசிட்டி பண்ண வேண்டும். அப்பொழுது எங்களுக்கு மன உதவி ஏற்படும், குற்ற உணர்வு நாம் அடுத்ததாக படுக்கைக்கு செல்லும் முன்னும் ஏர்லி மார்னிங் எழுந்து குடிப்பதையும் முக்கியமாக முதலாவதாக புகைத்தல் நினைக்கும் பொழுது அது சுருங்கம் இருப்பது வாய்ப்பு நிறுவனம் மூலம் நாம் ஒரு வாய்ப்பு தடுத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக நாம் ஒக்குபைடாக இருக்க வேண்டும். அதாவது டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது இப்போ குறிப்பிட்ட அந்த தொழில் செய்வதால் தொழிலுக்கு செல்ல வேண்டும். அதே நேரம் மீதியான நேரங்களில் தேகப்பயிற்சி, அதாவது எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட வேண்டும். மூச்சு பயிற்சி சிறந்தது. திறந்த வழி கண்கையில் நாம் நடப்படுகின்ற விஷயங்கள் மூலம் நாம் அதை ஓரளவுக்கு மறக்கிறதுக்கு சமைக்கிறோம். ஏற்பட்ட நாடுகள் இணைந்து புகைத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன ஒரு பக்கத்தில். அதேவேளை 35க்கும் மேற்பட்ட NGOக்கள் இலங்கையில் இருந்து இதற்குரிய நடவடிக்கைகளை செய்கின்றன. என்னதான் பணிகளில் ஈடுபட்டாலும் புகைப்பவர்கள் தாமாகவே தான் நிற்பாட்ட வேண்டும். மற்றவர்கள் சொல்லுவதன் மூலம் இதை நாம் இருக்க முடியாது. அவர்கள் தாமாக திரும்ப வேண்டும். அதைத்தான் நாம் முக்கியமாக தெளிவாக வைத்திருக்க வேண்டும். புகைத்தலின் மூலம் எத்தனையோ விளைவுகள் ஏற்படுகின்ற வேளையிலும் புகைத்தலினால் ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட விளைவுகள் இருக்கின்றது. சொன்னேன். இது அநேகமானவர்களுக்கு தெரிந்த விடயம்தான். ஆனாலும் அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது மைல் பண்ணுவதற்காகத்தான் அதை சொல்கின்றேன். அடுத்ததாக மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பேன்.